ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணுடன் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துட்டோம். அதோட 2.5 அப்படிங்கிறத கூட்டுறாங்க. அதை 4 1/2 ஆல் என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டிபிளிகேஷன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படிங்கிறது கூட்டப்படுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ், அந்த நம்பர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்றாங்க 2 of 1/2. அப்ப ஆட் பண்றப்ப என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/2 கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு. இதை திரும்பி இதை ஆட் பண்ணி ஒரு நம்பரா மாத்தணும் அப்படின்னா 2x + 5 divided by 2 இது கிடைச்சிருக்கு. இதை என்ன பண்றாங்க அப்படின்னா எதால மல்டிபிளிகேஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா 4 of 1/2 ஆல மல்டிபிளிகேஷன்ஸ் பண்றாங்க. இந்த 4 of 1/2 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா 8 + 1 என்ன அப்படின்னா 9 divided by 2. அப்ப இதை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ண போறோம் என்ன அப்படின்னா 9 divided by 2 ஆல 9 divided by 2 ஆல மல்டிபிளிகேஷன்ஸ் பண்றப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 18x கிடைக்கும். 9 × 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 45 divided by 2 × 2 என்ன அப்படின்னா 4. ஓகேவா? சோ இந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறமா இதை எதால டிவைட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 of 1/5 ஆல டிவைட் பண்ண போறாங்க. சோ 18x இருக்கு, இந்த 18x பிளஸ் அதுக்கு முன்னாடியே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? 3 ஆல ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 4/1/2 ஆல் பெருக்கி பின்னர் பெருக்கல் பலனுடன் 3 கூட்டப்படுகிறது. அப்ப அந்த ஆர்டர் பிரகாரம் தான் நம்ம பண்ணணும். அப்ப 18x + 45 divided by 4. அப்ப இந்த இடத்துல எதை ஆட் பண்றோம் அப்படின்னா 3 அப்படிங்கறத ஆட் பண்றோம். கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா 12ன்னு மாறும். அப்ப 18x + 45 + 12 divided by 4. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 18x + 57 divided by 4. ஓகேவா? சோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இத என்ன நம்பரால டிவைட் பண்ண போறாங்க அப்படின்னா 1 of 1/5 அப்படிங்கக்கூடிய நம்பரால டிவைட் பண்ண போறாங்க. அப்ப 18x + 57 divided by 4 அப்படிங்கிற நம்பரை 1 of 1/5 ஆல டிவைட் பண்றாங்க. அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா கோஷன் என்ன கிடைக்குது 25. அப்படின்னா நான் அந்த நம்பர் என்ன எக்ஸ் என்னன்னு கேட்டேன். அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மிக்சடு ஃபிராக்ஷனை நீங்க மாத்துனீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 6 divided by 5 கிடைக்கும். இதை மேல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 18x + 57 divided by 4 மல்டிபிளிகேஷன் இங்க என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 5 divided by 6 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 25. ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5. 6 × 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. 24 × 5 அப்படிங்கிறது 120. அப்ப 18x + 57 இட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 120. அப்ப 18x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 120 - 57 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 63. அப்ப x அப்படிங்கிறப்ப இதை 9 ஆல அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 2 times இருக்கும். இங்க என்ன அப்படின்னா 7 times இருக்கும். அப்ப x தானே வேணும். அப்ப 2x = 7. அப்ப x = 7/2. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 of 1/2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 3 எண்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ கிவன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 எண்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்திருக்கான். விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4:5:6 லைக் என்ன அப்படின்னா A:B:C எடுத்துப்போம். 3 எண்களின் ஆவரேஜ். சோ ஆவரேஜ் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அந்த 3 நம்பர்ஸ் அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25. அதுல டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். லார்ஜஸ்ட் நம்பர் எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் கொடுத்ததெல்லாம் டீகோட் பண்ணுவோம். ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஒரு நம்பரோட கூடுதல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆவரேஜையும் அதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா நமக்கு அந்த கூடுதல் கிடைக்கும். அப்ப A + B + C இந்த மூணுத்தோட கூடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 25, அதுல இருந்த நம்பர் எத்தனை அப்படின்னா 3. அப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னா 75. அப்ப 3 நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 75 கிடைக்கும். அதுக்கு அடுத்த டேர்ம் சரிங்களா. இப்ப A = என்னன்னு கொடுத்திருக்கான் அப்படின்னா ரேஷியோ அடிப்படையில 4ன்னு கொடுத்திருக்கான். அப்ப A யோட வேல்யூஸ் நீங்க எழுதணும் அப்படின்னா 4x. B யோட வேல்யூன்னு யாராவது தனியா கேட்டா என்னன்னு சொல்லலாம் 5x. C யோட வேல்யூ அப்படின்னா 6x. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா?
இத a plus b plus c வர இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 4x plus 5x plus 6x ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75. அப்ப இத நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் ஃபைனலி என்ன அப்படின்னா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15x ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 75. அப்ப x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 15ஆல டிவைட் ஆகி என்ன ரிசல்ட் கிடைக்குது 5 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் தானப்பா கேட்டிருக்கான். லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 6x, cங்கிற 6x, c ஈக்குவல் டு 6x, 6 into 5, ஆன்சர் இஸ் 30. அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு எதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30. ஓகேவா? சோ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இணை நம்பர் 20 கொடுத்திருக்கலாம், 25, இது 30. எது கேட்டிருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ. இப்ப ஆப்ஷன் இது என்ன அப்படின்னா 103 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ நம்பர் கொடுத்திருக்கான். அந்த நம்பரோட என்ன அப்படின்னா சம ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்கான். ஒரு எண்ணின் 1/5 மதிப்பு, அந்த நம்பர் ஏன்னு வச்சுப்போம், ஏயோட 1/5 அப்படிங்கிற மதிப்பு மற்றொன்றின் 5/8 தானே, 5/8 சமம். அப்ப இன்னொரு நம்பர் இருந்திருக்கு, அந்த நம்பரோட 5/8 இது ஈக்குவல். முதல் எண்ணுடன் எவ்வளவு நம்ம ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 35 கூட்டினால், முதல் எண்ணுடன் 35 கூட்டினால், அப்ப முதல் நம்பரோட 35 அப்படிங்கிற நம்பரை கூட்டுற, அப்ப என்ன கிடைக்குது, அது இரண்டாவது எண்ணை விட 4 மடங்குகள் அதிகம். இரண்டாவது எண்ணை விட 4 மடங்குகள் அதிகம் அப்படிங்கிறப்ப 4b அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்ப இதை பயன்படுத்தி அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா டு ஃபைண்ட் செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன. ஓகேவா? செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதோட ரிலேஷன் எடுத்துப்போம். இங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்களேன். சோ இதை வச்சு ஒரு ரேஷியோ கிரியேட் பண்ண முடியும். என்ன ரேஷியோ அப்படின்னா a/5 ஈக்குவல் டு b இன்டூ 5/8. b இங்க கொண்டு வந்துருங்க, a/b, 5ங்கிறது இங்க மேல போயிடும். அப்ப 25 டிவைடட் பை 8, இது அப்ப ரேஷியோ. அப்ப a is to b equal to 25 is to 8. அப்ப a equal to யாராவது கேட்டா 25x, b அப்படி என்னன்னு யாராவது கேட்டா 8x. நாம யாரதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 8x தான் கண்டுபிடிக்கணும். இப்ப ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, a plus 35 இட்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டான் 45. இப்ப ஏயோட வேல்யூவா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 25x தெரியும், 35. பியோட வேல்யூவா என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4bன்னு கொடுத்துருக்கான். அப்ப பியோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 8x. அப்ப இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா 32x. ஓகேவா? இங்க என்ன இருக்கு அப்படின்னா 25x, இங்க 35. இந்த ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7x. அப்ப எக்ஸுங்கிறது 7ஆல டிவைட் ஆகி எவ்வளவுன்னு கிடைக்குது 5 அப்படின்னு கிடைக்கும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 into 5. அப்ப 8 into 5 இட்ஸ் ஈக்குவல் டு 40. அதுவே ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 125. ஏன் அப்படின்னா 5ஆல அதை பெருக்கணும் அப்படின்னா 25 பெருக்கிறப்ப நீங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா இரண்டு எண்களின் என்னது அப்படின்னா வித்தியாசம், அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெரியாது. சோ கிவன் அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா a minus bன்னு வச்சுப்போம். அது எவ்வளவு அப்படின்னா 5. அதே ரெண்டு நம்பரை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ண என்ன கிடைக்குதான் 336. அப்ப டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இரு எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப a plus b என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்ஸ். இப்ப நம்பர் 1 நல்லா பாத்தீங்க அப்படின்னா இதை நிறைய ஆங்கிள் போடலாம். ஸோ இப்ப ஜென்ரலா போடக்கூடிய ஒரு ஆங்கிள் இப்போ வரைக்கு நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா a minus b equal to 5, ab equal to 336. அப்ப a minus b equal to 5 அப்படிங்கிறது தெரியும். எனக்கு bக்கு பதிலாக எல்லாத்தையும் நம்ம என்னவா மாத்திப்போம் அப்படின்னா ஏவா மாத்திப்போம். அப்ப ஏவா மாத்தினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் bக்கு பதிலாக இங்க a இங்க வந்துடும். 336 டிவைடட் பை a ஈக்குவல் டு 5. இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் 336 ஈக்குவல் டு இங்க என்ன ஆயிடுது 5a அப்படின்னு ஆயிடுது. இதுவும் இங்க வந்துருச்சு அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 336 ஈக்குவல் டு 0. இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா 336, இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ என்ன கிடைக்குது அப்படின்னா -5.
336 இங்க என்னப்பா இருக்கு 5. இது -336, இது -5. நல்லா புரிஞ்சுங்கப்பா. இந்த மாதிரி டேர்ம் கண்டிப்பா வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி 336 மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்பர்லாம் வந்துருச்சு அப்படின்னா இதை டானா வகுத்தல் போட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இது என்ன டேபிள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 4 டேபிள்ஸ்ல யூஸ் பண்ணலாம். 4 டேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 8 டைம்ஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறது 32, பேலன்ஸ் 1. அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 84 கிடைக்குது. அதுக்கு அடுத்த 4 டைம்ஸ் பண்றப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு 21. அதுக்கு அடுத்த 21 அப்படிங்கிறது 7, அதுக்கப்புறம் 3. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா 4 into 4 into 7 into 3. சரிங்களா? ஸோ மோர் ஓவர் 2 நம்பரோட காம்பினேஷனா தான் இது இருக்கும். அப்ப 2 நம்பர் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா 4 into 4 16, 7 into 3 21. சரிங்களா? இப்ப எனக்கு ஆன்சர் எதுல ரிசல்ட் வேணும்னா மைனஸ்ல, இங்க -21 அப்படின்னு இருந்ததுன்னா யூ கெட் த ஆன்சர். அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ அப்படியே ரெசிப்ராக்கல்ஸா எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 21, இன்னொன்னு -16. இப்படிதான் ரெசிப்ராக்கல்ஸா தான் வேல்யூஸ் எடுக்கணும். வேல்யூஸா எடுக்கிறப்ப ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 21 மட்டும் எடுத்துக்கும். அப்ப a minus b equal to 5. ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம்? 21 minus b equal to 5. அப்ப -b equal to 5 minus 21. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா -16. ரெண்டுத்தையும் அடிச்சோம் அப்படின்னா b equal to என்னன்னு கிடைக்குது? 16. சரியா? இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்? a plus b தானே கேட்டிருக்காங்க. 21 plus 16. ஆன்சர் இஸ் 37. ஆன்சர் இஸ் 37, ஆப்ஷன் C. சோ என்ன கொடுத்துருக்காங்க 5th சம்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா given ஏதோ 2 நம்பர் கொடுத்துருக்கான். என்ன நம்பர் அப்படிங்கிறது தெரியாது. இரு மிகை முழு எண்களின் கூடுதல் பெரிய எண்ணால் பெருக்கப்பட்டால் என்ன வருது? x plus என்னது 205. அதாவது ஏதோ 2 நம்பரோட கூடுதல் அப்படின்னா a plus b அப்படின்னு வச்சுக்கோ. அதை கூட்டுறப்ப அந்த கூட்டின நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏங்கிறது பிக்கஸ்ட் நம்பர். ஏயால மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னா 204. நம்மளே கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஏ இஸ் ஏ பிக்கஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்க 204 கிடைக்குது. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து அவற்றின் வித்தியாசம் சிறிய எண்ணால் பெருக்கப்பட்டால் 35 வருகிறது. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா a plus b அவற்றின் வித்தியாசம் தான். a minus b எதால மல்டிபிளிகேஷன்? b ஆல மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா என்ன கிடைச்சிருது? 35 கிடைச்சிருது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா a into a plus b it's equal to 204. அதுக்கு அடுத்தது b into a minus b equal to 35. ஓகேவா? இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல என்ன கேட்கறான் அப்படின்னா அந்த எண்கள் என்னவா இருக்கும்? சரியா? அந்த நம்பர் என்னவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க a ஸ்கொயர் இருக்கு, இங்க பிளஸ் ab இருக்கு, இங்க என்ன 204. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ab மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 25. சரிங்களா? இப்ப சோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண பார்க்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா ஏபியும் ஏபி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இதுல இருந்து இதை நான் வந்து சப்ட்ராக்ட் பண்றேன். அப்படி சப்ட்ராக்ட் பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா இதுல பேலன்ஸ் என்ன அப்படின்னா a ஸ்கொயர் இருக்கும். சோ இங்க உள்ள டேர்ம்ல மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், அப்ப பிளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்க 204 மைனஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படிங்கிறப்ப 14ல 5 போயிடுச்சுன்னா 9. அதே போல இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9 அப்படின்னு வந்திருக்கும். 9ல 2 போயிடுச்சுன்னா எவ்வளோப்பா? 10ஆ 14ஆ? 14ல 5 போயிடுச்சுன்னா 9. இங்க இருந்தா நம்ம கிரெடிட் வாங்கியிருப்போம். இங்க 10. ஆனா இந்த பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9. 9ல 2 அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா 7. சோ இப்ப இதுல ஒரே ஒரு சின்ன டேர்ம் இந்த இடத்துல 35 தானே எடுத்துக்கணும். 35 தாங்க இருக்கு பாருங்க.
35 அப்படிங்கிறப்ப என்ன வருது அப்படின்னா 169. இந்த 169 அப்படிங்கிறது 13 ஸ்கொயர். சரி, நல்லா புரிஞ்சுங்க. இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலே என்னதான் கிடைக்குது அப்படின்னா 13 ஸ்கொயர். அப்ப இங்க இருக்கிற ஏதோ என்ன அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா 169 கொடுக்கும். ஏ ஸ்கொயர் பண்ணி பி ஸ்கொயர் பண்ணா 169. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆல்ரெடி 13 ஸ்கொயர் 169 அப்படிங்கறத கொடுத்துருக்கோம் 4. அப்ப இது வராது, இதுவும் வராது. சரி, ஓவரால் கூடுதலை விடவே அதிகமா இருக்கு எல்லாமே. அப்ப 12 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 12 ஸ்கொயர் 144 பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 169 அப்படியே சேமா வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 12.5. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரு எண்களின் வித்தியாசம் கொடுத்திருக்கோம். இரு எண்களின் வித்தியாசம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3. சோ a மைனஸ் பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு வச்சு. அதுக்கு அடுத்தது டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் என்ன அப்படின்னா 39. அப்ப ரெண்டு நம்பரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 39 அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பர். சரிங்களா? இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டு ஃபைண்ட் யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லார்ஜர் நம்பர் அப்படிங்கிற இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லார்ஜர் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிறது தான் நம்ம லார்ஜர் நம்பரா எடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏவை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 39. அப்ப ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். இது ஒரு ஃபார்முலா பேஸில் தானே இருக்கு. ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 39. இப்ப டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா எதை டிவைட் பண்றோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஆல டிவைட் பண்றோம். அப்ப ஏ மைனஸ் பி டிவைடட் பை என்ன எழுதுறோம் அப்படின்னா 3 எழுதுறோம். அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். 3 ஆல கேன்சல் ஆகுறப்ப என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும், 13. அப்ப ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 13, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 3. இப்ப சிம்பிளிபிகேஷன் பண்ண முடியும். பண்ணணும் அப்படின்னா 2a ஈக்குவல் டு 16, a ஈக்குவல் டு 8. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கான். சம்ம பொறுத்த வரைக்கும் பெரிய எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியண்டா வச்சுதான் சொல்லணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிறது பெரிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப a ஈக்குவல் டு 8 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூன்று தொடர்ச்சியான ஒற்றை எண்களின் கூடுதல் முதல் எண்ணை விட 20 அதிகம் எனில் நடு எண் என்ன? சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்ப இந்த சம நல்லா கவனிச்சீங்க. கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். அது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு சம் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்குது அப்படின்னா 20 மோர் தென் ஃபர்ஸ்ட் தீஸ் நம்பர். இந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரோட ஒரு 20 ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா கிடைச்சிருது. அப்ப என்ன கேட்கறான் அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறோம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா இதோட ஃபார்மேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 நம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்னு எக்ஸ், இந்த நம்பர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2வா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 இருந்திருக்கும். சாரி, எக்ஸ் பிளஸ் 2வா இருந்திருக்கும். இப்ப 3 நம்பரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 20 மோர் தென் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. அப்ப என்ன கிடைக்குது ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அதை விட எவ்வளவு அதிகமா கிடைக்குது அப்படின்னா 20. சரிங்களா? இப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? மைனஸ் 2வையும் பிளஸ் 2வை கேன்சல் பண்ணலாம். வேற என்ன இருக்கு? இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா 3x அப்படிங்கிறது என்னவா மாறும்? 2x அப்படின்னு மாறும். இங்க மைனஸ் 2 இருக்கு, 20 இருக்கு. ஓகேவா? ஸோ 20ல மைனஸ் 2 போயிடுச்சுனா 18. x equal to 9. 9 is the correct answer.
அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கான். என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரட்டை எண்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம், சரியா, சம் ஈவன் நம்பர், அதுக்கு அடுத்தது ஒரு ஈவன் நம்பர், கண்டினியூஸ் ஈவன் நம்பர். இதோட வித்தியாசம் என்ன அப்படின்னா 84. அப்படின்னா டு ஃபைண்ட் என்ன கேட்கறான் அப்படின்னா, அந்த டூ ஈவன் நம்பர்ஸோட சமேஷன்ஸ் என்ன கூட்டுனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அடுத்த நம்பர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா x+2. இதை ஸ்கொயர் பண்ண போறாங்க. அப்ப பெரிய நம்பர் எது அப்படின்னா x+2 த ஹோல் ஸ்கொயர். அதுல இருந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்றாங்க, சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்றாங்க. அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 84 அப்படின்னு கிடைக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 4, அதுக்கு அடுத்தது 4x மைனஸ் இங்க என்ன இருக்கு அப்படின்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 84 அப்படின்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இங்க 4 அப்படிங்கிறது ஆப்போசிட்ல போயிடுச்சு அப்படின்னா 80. அப்ப 4x ஈக்குவல் டு 80, x ஈக்குவல் டு 20. ஓகேவா? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 20 இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன அப்படின்னா வேல்யூ நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப x 20 அப்படின்னா அனதர் நம்பர் என்ன அப்படின்னா 22, கண்டினியூஸ் நம்பர். அப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னா 42. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்மேட் வந்துருச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை வச்சு போடுறது நல்லது, இந்த டிஜிட்ஸை பேஸ் பண்ணி வரப்ப. சோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இரு இலக்க எண் அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதலை விட 18 அதிகம். சரி, ஓகே. ஏதோ என்ன அப்படின்னா 2 டிஜிட் நம்பர், அந்த 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சரியா? 2 டிஜிட்ஸ் இருக்கு, அந்த நம்பர் கொடுத்துருக்கான். அதுல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அதில் ஒரு இலக்க எண் அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதலை விட 18 அதிகம். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய அந்த இரு இலக்க எண்ணில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, அந்த நம்பர்ஸ் ஆட் பண்றது எதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இலக்கங்களின் கூடுதலை விட அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ ஒற்றை இலக்க இடத்தில் உள்ள எண் 10 இலக்க எண்ணை விட 2 மடங்கு எனில் அந்த எண் யாது? சோ என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, the 2 digit number exceeds the sum of the digits of the number by 18. சரிங்களா? சோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, 2 digit நம்பர். அந்த 2 digit நம்பரை சமேஷன் பண்ற, சரிங்களா? அத சமேஷன் பண்ணி பார்த்தா ஒரிஜினல் நம்பர், சரிங்களா, ஒரிஜினல் நம்பரை விட 109 என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்கான். ஸோ அந்த 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம், given. ஸோ 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர்ல ஏதோ ஒரு இலக்கங்கள் இருக்குன்னு வச்சுங்க, ஏக்கமா பி அப்படிங்கிறது அதோட இலக்கங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு இலக்கம், பின்னு ஒரு இலக்கம். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாக்குறாங்க. ஆட் பண்ணி பார்த்தா இந்த 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது இந்த ஆட் பண்ணி பார்க்கறத விட எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னா 18th அதிகமா இருக்கு. அதே போல இங்க டிஜிட்ஸ் அப்படிங்கிறப்ப 2 டிஜிட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா 10th, இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றை இலக்க இடத்தில் உள்ள எண் 10ஆம் இலக்க எண்ணை விட 2 மடங்கு எனில். அப்ப ஒற்றை இலக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இலக்க எண்ணை விட 2 மடங்கு. இப்ப ஒண்ணு இல்லப்பா, இங்க ஒண்ணுனா இங்க 2, இங்க 2 அப்படின்னா இங்க 4, இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் அப்படின்னா சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த எண் யாது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா ஆன்சரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1னா ரெண்டாவது நம்பர் 2ன்னு இருக்கணும். செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னா 2னா இந்த நம்பர் 4ன்னு இருந்திருக்கணும். இது 3ன்னு இருந்தது அப்படின்னா என்ன இருந்திருக்கும் 6, 4ன்னு இருந்ததுன்னா 8, 5 அப்படின்னு இருந்தது அப்படின்னா 6. அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் வர போறது இல்லை. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 24 இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா 48 இருக்கு. சரி, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் டிஜிட்ஸ் ஆட் பண்ணா 6, இதை டிஜிட்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 12 கிடைக்குது.
4 into 8 அப்படிங்கிறது 12. இது ஒரிஜினல் நம்பர் அப்படிங்கிறத விட பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் நம்பர் அப்படிங்கிற நம்பர் எவ்வளோ அப்படின்னா 24. அதில் 6 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது 18. ஒரிஜினல் நம்பர் இஸ் 48. இதை 12 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 36. அப்ப எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைடு பண்ணக்கூடிய நம்பர் எது அப்படின்னா 24. ஆப்ஷன் ஏ இஸ் ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 digit நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 digit நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் நவ் that its unit digits exceeds its 10 digit by 2. ஸோ அந்த நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா மொத்தமா அது ஒரு 2 digit நம்பர், சரிங்களா? ஏபின்னு எடுக்க போகுதுன்னு வச்சு, இது யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம், இது 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 பிளேசஸ் இருக்கும். யூனிட் டிஜிட், சரிங்களா, அது எதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா 10 டிஜிட்ஸை விட அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1ன்னு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க என்ன வருதான் 3 அப்படின்னு வரும். ஓகேவா? இன்கேஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்க 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் தட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ரெண்டுத்தோட வித்தியாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இதை விட இது எக்ஸீட்ஸா இருக்கும், அதிகமா இருக்கு. சரிங்களா? இங்க 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 வரும். அடுத்தது 5 அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 7, ஆனா இதை விட இது அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தது 6 அப்படின்னு வந்தது அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8. 7 அப்படின்னு வந்தது அப்படின்னா ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 9. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரெண்டான நம்பர்ஸ். அப்ப எதெல்லாம் இதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா 24 அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னொன்னு என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 46 அப்படிங்கிற நம்பர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 2 நம்பர் என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ்லேயே கிடையாது. சரிங்களா? 42ன்னு கொடுத்துருக்கான், இது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இதை விட இந்த நம்பர் என்னவா இருந்திருக்கணும், அதிகமா இருந்திருக்கணும். அப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அந்த எண்ணின் பெருக்கல் மற்றும் இலக்கங்களின் கூடுதல். அந்த இலக்கங்கள் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாது. சரிங்களா? இந்த நம்பர் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் என்ன அப்படின்னா ஒரு ஏ பிங்கிற நம்பர் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு மதிப்பு இருந்தது அப்படின்னா இது என்னவா இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அந்த எண்ணின் பெருக்கல் மற்றும் இலக்கங்களின் கூடுதல் 144ற்கு சமம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மாறுபடுது. அது ஒண்ணும் இல்லை, என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா எனி 2 நம்பர், அந்த என்ன நம்பர் அப்படின்னா பாசிபிலிட்டி கேசஸ் அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? பாசிபிலிட்டி கேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் தான் கொடுத்துருக்கான், 24 இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னா 46 இருக்கலாம். இது மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நம்பரோட இந்த இலக்கங்களின் கூடுதல் இது 6ன்னு கிடைக்கும், இதோட இலக்கங்களின் கூடுதல் 10ன்னு கிடைக்கும். இதை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா 144 அப்படிங்கிறான். அப்ப 24ஐயும் 6ஐயும் நீங்க மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் என்ன அப்படின்னா 144. அதே போல 46ஐயும் 10ஐயும் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 460. நமக்கு தேவை 144. அப்ப 24ஐயும் அதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 6. அப்ப என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 144 அப்படிங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது அப்படின்னா 24 அப்படிங்கிறது. தமிழ்ல அந்த டிரான்ஸ்லேஷன்ல மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சேஞ்சஸ் பண்ணுங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் வச்சு பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கான்செப்ட் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா அந்த எண்ணின் பெருக்கல் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த எண் மற்றும் அந்த எண் அதுக்கு அடுத்தது மற்றும் அந்த இலக்கங்களின் கூடுதலின் பெருக்கல் அப்படின்னு வரும். ஓகேவா? அவ்வளவுதான். அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிங்க. ஸோ இந்த 111 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த மாடல்ல கேட்பாங்க என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ஒரு இரு இலக்க எண்ணில். ஸோ இந்த வேர்டை எடுத்துப்போம். இரு இலக்க எண்ணில் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்ப இரு இலக்க எண் அப்படிங்கிறப்ப ரெண்டு பிளேசஸ் இருக்கும். ஒன்று எக்ஸ் ஒய் தான் இரு இலக்க எண்ணுன்னு வச்சுப்போம். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது என்ன அப்படின்னா 10th பிளேஸ். ஸோ இந்த இரு இலக்க எண் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 10x + 1y. அப்போ ஒய்ன்னு எழுதிக்கலாமா? இதுதான் அந்த இரு இலக்க எண்ணோட வடிவம். அதுல ஒற்றை இலக்க எண் பாதியாக்கப்பட்டு, அப்போ ஒய்ங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் என்னவா மாற்றப்படுகிறது அப்படின்னா 2வா மாற்றப்படுகிறது. y/2வா மாத்துறாங்க. அதுக்கடுத்த 10வது இலக்க எண் இரட்டிப்பாகிறது. அப்ப x அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா 2x அப்படின்னு மாறுது, இரட்டிப்பாகிறது. கிடைக்கும் எண்ணின் மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது இப்ப என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது 10th பிளேஸ், இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்ப என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 20x + y/2. சரிங்களா? கிடைக்கும் எண்ணின் மதிப்பு அந்த இரு இலக்க எண்ணில் இலக்க இடமாற்றம் செய்ய கிடைக்கும் எண்ணிற்கு சமம். என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எண்ணை இடமாற்றம் செய்யறாங்க. இடமாற்றம் செய்யறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா y அப்படிங்கிறது இங்க போயிடும், இந்த x அப்படிங்கிறது இங்க போயிடும். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 10y + xன்னு கிடைக்கும். இதுக்கு சமமா அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20x + y/2 = 10y + x. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா x இதை கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 19x. ஓகேவா? சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து y அப்படிங்கிறது சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10y இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னா x அப்படின்னு இருக்கு. சோ 19x அப்படின்னு கிடைக்குது. இதை மல்டிபிளிகேஷன்ஸ் 10y - y/2 அப்படின்னு பண்றப்ப 2ஆல் அதை பண்ணோம் அப்படின்னா 20y. அப்ப 20y - y divided by 2. இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 38x = அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 20y இருந்து y போயிடும். அப்ப 19y கிடைக்கும். அப்ப ஜஸ்ட் என்ன அப்படின்னா 2x = y. xங்கிறது நமக்கு தெரியும் யூனிட் டிஜிட், என்னது அப்படின்னா 10th டிஜிட். ஸோ இந்த 10th டிஜிட் அப்படிங்கிறது எப்படி ஈக்குவலா இருக்கு அப்படின்னா யூனிட் டிஜிட்டோட பாக்குறப்ப 2 மடங்கு இருக்கு. ஒற்றை இட மதிப்பானது 10ஆம் இட மதிப்பை போல் 2 மடங்கு. ஆப்ஷன் B பாருங்க. ஸோ இவன் கொடுத்த இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுக்கு ரிலேட்டட் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு, அது ஆப்ஷன் B. அப்ப ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணில் இலக்கங்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட பின் வரும் எண் பழைய எண்ணை விட 18th அதிகம் எனில் இலக்கங்களின் கூடுதல் 8 எனில் பழைய எண் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா ஃபார்மேட்ல போடலாம். பட் ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சு போடுறது நல்லது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸை வச்சு எடுத்து போட்டோம் அப்படின்னா இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு சொல்லிட்டானா 8ன்னு சொல்லிட்டான். அந்த மூணுமே என்ன அப்படின்னா ஆப்ஷன் ரைட். ஓகே, குட். பழைய எண்ணை விட 18 அதிகம். அப்ப புது நம்பர் மாத்தினா அந்த புது நம்பர் என்ன அப்படின்னா இப்ப 26 அப்படின்னா அது என்னவா மாறி இருக்கு 62. 35 அப்படின்னா என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 53. அந்த 53 அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா 35. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய எண்ணை விட 18 அதிகமா இருக்கும். இது அதிகமாவே இல்லை பாருங்க, கம்மியா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப 53ல இருந்து இதான் புது நம்பர், பழைய நம்பரை நான் சப்ட்ராக்ட் பண்ணி பாக்குறோம். அப்ப 13ல 5 போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8 பேலன்ஸ் 1. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 18 அப்படின்னு கிடைக்குது. அவன் சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்ப B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப கேட்கலாம் இதை வழிமுறை பிரகாரம் போட முடியுமா அப்படின்னா இதை வழிமுறை பிரகாரம் போடுறப்ப டைம் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஆப்ஷனை வச்சு கொண்டு போறது மட்டும்தான் இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 113. சோ என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இலக்க என்னது அப்படின்னா ஒரு இரு இலக்க எண்ணில் அப்ப என்ன இருக்கு அப்படின்னா XY அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. 10வது இலக்க எண் ஒற்றை இலக்க எண்ணை விட 2 குறைவு. அதாவது 10வது இலக்க எண் அப்படிங்கிறது X, ஒற்றை இலக்க எண் அப்படிங்கிறது Y. அப்ப இங்க இருக்கிற ஒற்றை இலக்க எண்ணை விட இது எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா 2 கம்மியா இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 Yன்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இது Y - 2ன்னு இருக்கும்.
ஓகேப்பா, 2 இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப 2 இலக்க எண் ரெண்டுத்துக்கு என்ன அப்படின்னா டேர்ம் என்ன அப்படின்னா இதை விட இது கம்மியா இருக்கணும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப என்னென்ன நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் வந்து 0 போட முடியாது, 1 போட முடியாது, 2 போட முடியாது. 3 அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா 1 வரும். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இப்படி கிடைக்கும். இங்க 4 அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா 2 அப்படின்னு எழுதலாம், 5 அப்படின்னா 3, 6 அப்படின்னா 4. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னா 7. சாரி, என்ன அப்படின்னா இதை விட இந்த நம்பர் என்னவா இருக்கணும்? கம்மியா தானே இருக்கணும். இதுக்கு மேல பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்ப என்னென்ன நம்பர் தான் வரலாம் அப்படின்னா 13 வரலாம், 24 வரலாம், 35 வரலாம், 46 வரலாம். சொல்றது புரியுதா? சோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பாசிபிலிட்டிஸ்ல இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்கான். இலக்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னா இதுக்கு இலக்கங்களின் கூடுதல் 4, 2க்கும் 4க்கு என்ன அப்படின்னா 6. சோ 3 5 என்ன அப்படின்னா 8, 4 6 10ன்னு இலக்கம் கிடைச்சிருக்கு. அது ஆன்சரா இருக்காது. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆ இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கணும்? 8ஆ இருக்கணும். ஸோ இதை நாம கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரிங்களா? ஆப்ஷனை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு விஷயம் சொல்ல முடியும், ஆப்ஷன் எதுவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு 6ஆ இருக்க போகுது, இல்லைன்னா 8ஆ இருக்க போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். அந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 10th டிஜிட் அப்படின்னு பிரிக்கிறான். இப்ப யூனிட் டிஜிட்ல இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படின்னா இந்த நம்பர் என்னவா இருக்கு அப்படின்னா x - 2வா இருக்கு. இது 10th பிளேஸ், இது என்ன அப்படின்னா யூனிட் பிளேஸ். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எண்ணின் மும்மடங்கு என்னது? மும்மடங்கு அப்படிங்கிறான். இந்த எண்ணின் மும்மடங்குனா இந்த நம்பர் என்ன அப்படின்னாப்ப 10 டைம்ஸ் ஆஃப் x - 2 பிளஸ் எக்ஸ், இதான் அந்த நம்பர். அப்ப இதை சிம்பிளிபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 10x மைனஸ் 20 பிளஸ் எக்ஸ். அப்ப 10x பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 11x என்னது மைனஸ் 20. இதுதான் அந்த நம்பர். இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்த எண்ணின் மும்மடங்கு, அந்த நம்பர் என்ன அப்படின்னா 3 மடங்கு அந்த நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன இருக்கு அப்படின்னா 11x மைனஸ் 20 அப்படின்னு நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இலக்கங்களை திருப்பி அமைத்த எண்ணின் 6/7 மடங்குடன். இலக்கங்களை திருப்பி அமைத்தல் அப்படின்னா இது இங்க வந்திருக்கணும், இந்த டேர்ம் இங்க வந்திருக்கணும். அப்ப என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 10x பிளஸ் x - 2ன்னு கிடைக்கும்பா. அப்ப 11x - 2. அப்ப இலக்கங்களை நீங்க திருப்பி போட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 11x - 2. மல்டிபிளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6/7. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா 108. இப்ப காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருந்தா சிம்பிளிபிகேஷன்ஸ் பண்றது நல்லது. இதெல்லாம் எல்லாமே என்ன 3ஆல டிவைட் ஆகும். 1 டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 36. இப்ப 7 கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 77x 7 × 20 அப்படிங்கிறது 140 பிளஸ் இங்க 2 இருக்கு பாரு. அப்ப 22x 3 × 2 4. இந்த 7 அப்படிங்கறத இங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 7 × 36. ஓகேவா? சோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன வருது அப்படின்னா 99x மைனஸ் 140 மைனஸ் 4. அப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா மைனஸ் 144ன்னு வந்திருக்கு. இங்க 7 × என்னது அப்படின்னா 36 அப்படிங்கிறப்ப 7 × 6 அப்படிங்கிறது 42, பேலன்ஸ் 4. 7 × 3 21, 21ஓட ஒரு 4 அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 25. அதாவது 252 வருது. இந்த 144 அங்க போனா ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 9 3 396. அப்ப 99x = 396. அப்ப x = என்ன பட்டம் வருது? 396ல இருந்து 99 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 4. அப்ப x = 4. x = 4ஆ இருந்தது அப்படின்னா 10th பிளேஸ் அப்படிங்கிறது 2ஆ இருந்திருக்கும். ஆன்சர் என்ன? 24. 24 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிடும்? 6. அப்ப இலக்கங்களை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த சம் ஒரு டைம் கில்லர் கொஸ்டின்ஸ். இதை எப்படி என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப இது கன்சியூம் பண்ணக்கூடிய லெவல் அதிகமா இருக்கும். அதனால பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சோ என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷனை வச்சு இதை ட்ரை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு இரு இலக்க எண். ஓகே, 2 இலக்கங்கள் இருக்க போது அதுல அதன் இலக்கங்களின் கூடுதல்
இலக்கங்க அந்த எண் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த xy அப்படிங்கிற நம்பர் இந்த இலக்கத்தோட கூடுதலோட 3 மடங்கா இருக்குமா 3 of x plus y. ஓகேவா? இப்ப 45 கூட்டினால் இலக்கங்கள் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இடம் மாறுகின்றன. 45ங்கிற நம்பரை ஆட் பண்றப்ப அந்த நம்பர் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இந்த நம்பர் கண்டிப்பா 3ஆல மல்டிபிள்ஸ் ஆகும் அப்படின்ட்டான். ஏன்னா 3 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3யோட மல்டிபிள்ஸா தான் இருக்க முடியும். அப்ப 3யோட மல்டிபிள்ஸ் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 32, 23 அதை விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 27 கொடுத்துருக்கான், 72 கொடுத்துருக்கான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 45ங்கிற நம்பரை ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். 27ஓட 45 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7 + 5 12 பேலன்ஸ் 1. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6, 7. பாருங்களேன், ரெசிப்ரோக்கல்ஸ் வந்துருச்சு. ஆனா இதோட 45 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 டிஜிட் நம்பரா மாறுது. பாப்பா இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 72 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ இந்த சம்மல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரு பின்னங்களின் பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 14/15. அதே போல அவற்றின் கோஷன்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா 35 divided by 25 அப்படின்னு கொடுத்துட்டோம். இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறப்ப 2 நம்பர் இருந்திருக்கு என்ன அப்படின்னா பின்ன நம்பர். இதை ரெண்டுத்தையும் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்றாங்க. அப்படி மல்டிபிளிகேஷன்ஸ் பண்றப்ப வரக்கூடிய ஆன்சர் தான் என்ன அப்படின்னா 14 divided by 15. அதே போல 2 நம்பருக்கு நடுவுல என்ன பண்றாங்க அப்படின்னா டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்றப்ப என்ன நம்பர் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 35 divided by 24. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த 2 ஈக்குவேஷனை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ணணும். அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் 1ன்னு வச்சுப்போம், அந்த ஈக்குவேஷன்ஸ் 2ன்னு வச்சுப்போம். 1ஐயும் 2ஐயும் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். 1ஐயும் 2ஐயும் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா x y மல்டிபிளிகேஷன் x divided by y it's equal to 14 divided by 15 multiplication 35 divided by 24. So இங்க மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா இந்த சைடு மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணணும். y கேன்சல் ஆயிடுது. அப்ப x² அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 டேபிள்ஸால அடிக்கிறப்ப 3 அப்படின்னு கிடைக்கும். இங்க என்ன அப்படின்னா 7. அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாமா? 2 டேபிள்ஸ் 7ஆல அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்குது 12. மேல 49, கீழே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 36. அப்ப x ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இது ஆக்சுவலா 7², இது 6². அப்ப 7/6 அப்படின்னு இல்லாமா? ஓகே, x வந்து 7/6ன்னு சொல்லியாச்சு. y என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் 2 நம்பர்ல எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப x into y ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா 14 divided by 15. அப்ப xக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் 7/6 multiplications y equal to 14 divided by 15. இப்ப y அப்படியே இருக்கட்டும். 14 divided by 15 multiplication 6 divided by 7. So 2 times இருக்கும் 12. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2 times இது 5. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4/5. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/6ங்கிறது 1 point something வேல்யூஸ் கிடைக்கும். இது 0.8 தான் கிடைக்கும். அப்ப வேல்யூஸ் பிரகாரம் பார்த்தா x இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியின் வித்தியாசம் 5. ஒரு பின்னம் இருக்கு, அது தொகுதி மற்றும் பகுதியின் வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ தொகுதி பகுதி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ மேல இருக்கக்கூடிய நம்பர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர். அப்ப நியூமரேட்டர் வேல்யூ எக்ஸ் பிளஸ் 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ். அப்ப அந்த பின்னம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். இந்த நம்பர்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல மட்டும் 5 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்றாங்க. சரிங்களா? டினாமினேட்டர்ல ஒரு 5 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1 மைனஸ் 1/4 அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகுது. அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப
இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர். அந்த நம்பர்ல இருந்து இப்ப புதுசா ஒரு நம்பர் என்ன பண்றாங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறத டினாமினேட்டர்ல ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்றதுனால இந்த முன்னாடி இருக்கிற இந்த நம்பர்ல இருந்து இந்த பார்ட்டை நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு கம்மி ஆகுது அப்படின்னா 1/1/4. தட் மீன்ஸ் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 டிவைடட் பை 4 அப்படிங்கிறது கம்மியாகும். சரி, இது எப்படி நம்ம வேற விதமா கால்குலேட் பண்ணலாம், இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே எது காமனா இருக்கும் அந்த டேர்ம்ஸ் வெளியே எடுத்துருங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் 5 அப்படிங்கிறது காமனா இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 1/x, அதுக்கு அடுத்த மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்கு. இதுல கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணலாம். அப்ப எக்ஸ் பிளஸ் 5 அப்படிங்கிறது மேல வரும், மைனஸ் எக்ஸ் கீழே என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5, இங்கேயும் என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 5/4. ஸோ ரெண்டுத்தையுமே கேன்சலேஷன் பண்ணிடலாம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ் இருக்கும். சரிங்களா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் 5 இந்த எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல் ஆயிடுது, இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 5 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 4. ஸோ 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா 9 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். 9 டிவைடட் பை 4. ஸோ எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆல டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் 1 4. அப்ப அந்த ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2/1/4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, குட். இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பின்னம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது என்னன்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், x/yன்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பின்னத்தை இன்க்ரீஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா நியூமரேட்டரை என்ன பண்றாங்க அப்படின்னா 2 இன்க்ரீஸ் பண்றாங்க. டினாமினேட்டர்ல என்ன பண்றான் அப்படின்னா 3 அப்படிங்கிறத டிக்ரீஸ் பண்றான். ஓகேவா, இன்க்ரீஸ்டு 2, டினாமினேட்டர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு 2, ரெண்டுமே தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா 7 டிவைடட் பை 9. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்த டேட்டா பார்த்து முன்னாடி இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ண என்னெல்லாம் கிடைக்கும், என்ன அப்படின்னா 9x கிடைக்கும், 18 கிடைக்கும், 7y கிடைக்கும், பிளஸ் 3 × 7 அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 21. அப்ப டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 9x மைனஸ் 7y. இந்த 18 அப்படிங்கிறது கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா மைனஸா மாறிடும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சு. சரி, செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதே பின்னத்தை as well as denominator and என்னது அப்படின்னா டிக்ரீஸ். ரெண்டுத்தையுமே எது டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா போத் என்ன அப்படின்னா ரெண்டுத்தையும் டிக்ரீஸ் பண்றாங்க, -1 -1. அப்ப கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 4/5. 4/5. ஓகேவா, இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆனா ப்ரொசீஜரா போடுவோம். சரிங்களா, அப்ப இந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. ஸோ இவன் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம இந்த ஃபார்மேட் எழுதியிருக்கோம். அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது 5x - 1, இங்க 4y - 1. அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5x - 4y இட்ஸ் ஈக்குவல் டு -1யும் -1யும் கேன்சல் பண்ணிடலாமா? சாரி, இங்க என்ன ஒரு -5ல வரும், இங்க 4 வரும். அப்ப 5x என்னது அப்படின்னா -4y. இந்த -5ங்கிறது ஆப்போசிட் சைடு போனா +4 அப்படின்னு மாறும், இங்க 1. அப்ப 5x - 4y இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்பர் 1 என்ன அப்படின்னா 9. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க 9x இருக்கு, 7y இருக்கு, இங்க 5x இருக்கு, 4y இருக்கு. ஏதாவது கேன்சலேஷன் பண்றதுக்காக இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா 5ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணீங்க, இதை 9ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணீங்க. அப்பதான் ஒரு ஈக்குவலைஸ் நம்பர் கிடைக்கும். அப்ப 5 × 9 அப்படிங்கிறது 45x. ஃபுல்லா 5ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணிடணும். அப்ப 35y. 5 × 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 15.
இங்க 9 ஆல இதை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 45x 9 into 4 அப்படிங்கிறது 36y 9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேர்ம் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் ஸோ ரெண்டுத்தையும் கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா y ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 6 ஸோ y ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைச்சிருச்சு அப்ப y ஈக்குவல் டு 6 இருந்தா x என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா x ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்கும் அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 5 divided by 6 ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க இந்த 5x இருக்கு மைனஸ் 4y இருக்கு ஈக்குவல் டு 1 அதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே கிடைக்கும் எப்படின்னா y ஈக்குவல் டு 6 தானே அப்ப மைனஸ் 24 ஆப்போசிட் சைடு போனா 25 அப்ப 5x ஈக்குவல் டு 25 x ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 5 அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 243 has been divided into 3 parts such that half the part of என்ன அப்படின்னா first part 1/3 of the second part and 1/4 of the third part and என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது எல்லா பங்குகளும் எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அதுல எது லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா எக்ஸ்னு ஒரு பார்ட் ஒய்னு ஒரு பார்ட் இசட் அப்படின்னு ஒரு பார்ட் இதெல்லாம் சேர்ந்தது என்ன அப்படின்னா 243 எக்ஸோட என்ன அப்படின்னா பார்ட்ல பாதி அப்ப எக்ஸ் பை 2 ஒய்யோட பார்ட்ல என்ன அப்படின்னா 3 இசோட்டோட பார்ட்ல 4 இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவலா இருக்கு அப்படின்ட்டா சோ ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருங்க 3 ஈக்குவல் அப்ப ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மா எடுத்துக்கணும் இதை கேன்னு எடுத்துக்கலாம் அப்ப the first part அப்படிங்கறத எழுதுறீங்க அப்படின்னா 2k செகண்ட் பார்ட்டை எழுதணும் அப்படின்னா 3k இசட் அப்படிங்கிற பார்ட்டை எழுதணும் அப்படின்னா 4k அப்படின்னு கிடைக்கும் இப்ப இதெல்லாம் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க எதுல அப்படின்னா இந்த டேர்ம்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் 9k ஈக்குவல் டு 243 அப்ப k ஈக்குவல் டு 9 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 18 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்கும் பேலன்ஸ் 6 அப்ப 2 அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 63 7 டைம்ஸ் இருக்கும் அப்ப கேவோட பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 27 இது 4k தானே அப்ப 4 into 27 ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 108 அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா sum of 3 numbers is 136 if ratio between first and second by 2:3 ஓகேவா அதுக்கு அடுத்தது that between second and third அப்படிங்கிறது 5:3 then the second and the third number is அப்படின்னு கொடுத்திருக்கான் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் நம்பர் இஸ் ரெண்டாவது நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறான் 3 எண்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க a plus b plus c equal to என்ன அப்படின்னா 136 இத முதல் 2 எண்களின் விகிதம் கொடுத்துட்டான் முதல் 2 எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா a:b அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 2:3 அதே போல இரண்டாம் மூன்றாம் எண்களின் விகிதம் அப்படிங்கிறது b:c equal to 5:3 ஓகேவா இப்ப நாம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டு ஃபைண்ட் ஆப்ஷன் பி ஓகேவா பிங்கிறத கண்டுபிடிக்கணும் சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா காம்பினேஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் காம்பினேஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்ப காம்பினேஷன் ரேஷியோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை ஏ பி சின்னு எழுதிங்க இப்ப இதுல எது காமனான டேர்ம்னு பாருங்க பி தான் அப்ப பி தான் காமனான பர்சன் ஏபி என்ன வருது அப்படின்னா 2-3ன்னு கொடுத்துருக்கான் அதே போல பிசி அப்படிங்கிறது 5-3ன்னு கொடுத்துருக்கான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்டிஆ இருக்கா இந்த இடத்த 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் இதுக்கு பக்கத்துல என்ன நம்பரோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் 5 அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் இப்ப என்னென்ன நம்பர் எல்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 10 மல்டிபிளிகேஷன் பண்ணா அடுத்தது 15 அடுத்தது 9 இதுதான் என்ன அப்படின்னா இதோட ஒரிஜினல் ரேஷியோ சோ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் 136 கிடைக்குது அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்குது 25 அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 15 25 எவ்வளவு அப்படின்னா 34 அப்ப 34x equal to 136 அப்ப x equal to என்ன கிடைக்குது அப்படின்னா 3ன்னு கிடைக்கும் 120 பிளஸ் என்ன அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்குமா ஆமா 4 டைம்ஸ் இருக்கும் 4 of 4 160 அப்ப x equal to 4ன்னு கிடைக்குது இதுல இரண்டாம் எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 15x அப்ப 15 into 4 ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 60
ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கான். அந்த நம்பர்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஏ கமா பி கமா சின்னு எடுத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மட்டும் ஆட் பண்றாங்க. அப்ப ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 45. அதுக்கு அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர், சம் ஆஃப் த செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பி பிளஸ் சின்னு எடுத்துக்கலாம். அது எவ்வளவு அப்படின்னா 55. இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்டா நல்லா பார்த்து கவனிக்கணும். இந்த தேர்ட் அண்ட் த்ரைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான். தேர்ட் அப்படிங்கிறது சி, த்ரைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது 3a. இந்த நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 90. சொல்றது புரியுதா? தேர்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ல கொடுத்துருக்கான். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்கறாங்க அப்படின்னா மும்மடங்கு எனில் அவற்றின் கூடுதல் 90 எனில், சரிங்களா? 90ன்னு கொடுத்தான். மூன்றாம் எண் என்ன, சி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா செயல்படணும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 45, பி பிளஸ் சி ஈக்குவல் டு 55, சி பிளஸ் 3a ஈக்குவல் டு 90. அப்படின்னா சி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி 45ன்னு கொடுத்துட்டானா, இதெல்லாம் வச்சு கம்பைண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 4a கிடைக்கும், ஒரு 2b கிடைக்கும், ஒரு 2c கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த நம்பரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 190 அப்படின்னு கிடைக்கும். இதுல காமனா இருக்கக்கூடிய நம்பர் எது? 2. 2வை கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப 4a 2b 2c ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 190. இப்ப சாரி, இந்த 2வையும் இந்த 2 இது என்ன ஆயிடும் அப்படின்னா 2 வெளியே எடுத்துடலாம். அப்ப பேலன்ஸ் என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2வையும் இதையும் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 95ன்னு கிடைக்கும். சரியா? அப்ப என்னென்னலாம் இருக்கு? 2a இருக்கு, பிளஸ் b இருக்கு, c ஈக்குவல் டு 95 அப்படின்னு கிடைக்குது. இப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மூன்றாம் எண், த தேர்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சியை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க 2aன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை எப்படி கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ b பிளஸ் என்னன்னு தெரியும் 55. அப்ப 55ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப 2a பிளஸ் 55 ஈக்குவல் டு 95. அப்ப 2a ஈக்குவல் டு 95ல 55 போயிடுச்சு அப்படின்னா 40. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா a ஈக்குவல் டு எவ்வளவுப்பா 20. அப்ப என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா a ஈக்குவல் டு 20ன்னு கிடைச்சிருச்சா? சரியா? சிம்பிள். இப்ப என்ன கொடுத்துருக்கான்? c பிளஸ் 3a ஈக்குவல் டு 90. அப்ப a ஈக்குவல் டு 20 அப்படின்னா இது என்ன வந்திருக்கும்? 60 அப்படின்னு வந்திருக்கும். அப்ப 90. அப்ப c ஈக்குவல் டு 90 மைனஸ் 60 30. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 30 is the correct answer. Option C.